காவேரி வந்து அந்த கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்தோன்னே வந்து ரெட் கோடு வந்தோடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் கிட்ட சொல்லணும்னு போகிற காவேரிக்கு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அப்போ விஜயோட ரூமில் விஜய் இல்ல. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. அதனால காவேரி வந்து விஜய்க்காக காத்திருக்காங்க. கேட்டில் போய் நின்றுட்டு காவேரி வந்து விஜய்க்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்தா வந்து மாமி வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மாமி வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டே சொல்கிறாங்க, விஜய் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகிறத கட் பண்ணு. இங்கே பாரு காவேரி, விஜய் வந்து கல்யாணம் ஆகாத பையன், நீ கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு நம்மலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து மாமி சொல்கிறாங்க. அதை கேட்ட காவேரி மனசு உடையிறாங்க. உடனே காவேரி யோசிக்கிறாங்க, ஏன் இந்த விஜய் வந்து திருந்தவே மாட்டேங்கிறாரு, என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு, இவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அவர்கிட்ட ஆசையாக வந்தேன் நான் வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் அவர் அதை வந்து சொல்லக்கூட என்னை விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி ரொம்ப மனசு கஷ்டத்தோடயே இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்னடி ஆச்சு, விஜய்கிட்ட சொல்லிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லடி நான் சொல்லலான்னு தான் போனேன், ஆனால் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. ஏண்டி அழற அப்படின்னோடனே, இங்கே பாருடி, நான் எதை பற்றியும் சொல்கிறதுக்காக இல்லை, என் மனசு ரொம்ப வலிக்குதுடி, கஷ்டமாக இருக்குது, ஏன் தான் அவர் இப்படி பண்ணுறாரோ தெரியல, அவர் திருந்தவே மாட்டாருடி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி டாக்டர் கிட்ட வந்து செக்கப் போகணுடி அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்னடி சொல்கிற அப்படின்னு, ஆமாடி, ஒரு வாட்டி செக்கப் பண்ணுறது நல்லதில்லை, குழந்தை எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கணும்ல அப்படின்றாங்க. சரிடி, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டில் சொன்னியா இல்லையானு, எப்படி சொல்கிறது, என் அம்மா கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன், இந்த மாதிரி விஜய்க்கும் நானும் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகணும், அவரும் நானும் நெருங்கலைன்னு சொல்லி வச்சுருக்கேன், இப்போ எப்படி இந்த விஷயத்த நான் சொல்லுவேன், வீட்டில் எல்லாருக்கிட்ட எப்படி நான் பேசுவேனே தெரியல, அதுக்காக என்ன பண்ண போகிற காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருடி, இந்த குழந்தை தாண்டி என் வாழ்க்கை, இந்த குழந்தை எனக்கு வேணும்டி அப்படின்னு சொன்னோன்னே, சரிடி, அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற வீட்டில் அப்படின்னோடனே, இப்போ வந்து சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு, எப்படியும் இது தெரியும்டி, தெரியாமலாம் இருக்காது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கரெக்டு தாண்டி, தெரியும் போது தெரியட்டும், முதல்ல நம்ம செக்கப் போயிட்டு வந்துடலாண்டினோடனே, சரி கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே நம்ம போகலாமா அப்படின்னா, கண்டிப்பாக போகலாம், நாளைக்கு போகலாண்டி அப்படின்றாங்க. இங்கே காவேரி ஒரே டென்ஷனாக இருக்காங்க. இங்கே விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தார் மாமி கிட்ட, என்ன மாமி என்ன ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க, யாரை பார்த்துட்ருக்க அப்படின்னு, ஒன்றும் இல்லை மாமி, காவேரியை தான் அப்படின்றாங்க. காவேரியா, இதுக்கப்புறம் உன் கூட பேசவே மாட்டா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சியோட, நீங்கள் என்ன மாமி சொல்கிறீங்க, காவேரி கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் சும்மா சும்மா வந்து விஜய் கிட்ட பேசாத, ஏன்னா விஜயும் நீயும் வந்து தூரம் தான் இருக்கணும், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன் மாமி இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உண்மை தானேப்பா சொன்னேன், நீ தானே என்கிட்ட சொன்னேன் அந்த பொண்ணு வந்து உண்மையான தாலி போடலன்னு, ஆனால் நான் போய் பார்த்தேன் உண்மையான தாலி தான், அவளே ரொம்ப கோவப்பட்டா, உண்மையான தாலியாக நான் அவகிட்ட கேட்டேன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டா. அப்போ தான் விஜய் இது மாதிரிலாம் சொல்கிறான், வந்து அவன் தப்பாக நினச்சிட்ருக்கான், நீ வந்து அவன்கிட்ட பழகாதமா, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் வந்து நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. மாமி இப்படி குழப்பிட்டீங்களே மாமி, ஐயோ நான் ஏற்கனவே அவகிட்ட நிறைய பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன், இதில் இந்த பிரச்சனை வேறப்பா, இதை எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு விஜய் முடிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணி ஸ்கேன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து காவேரி கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டை கரு வளருதுங்க, உங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, டபுள் சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் டாக்டர் நீங்கள் சொல்கிறது உண்மை, ஆமாம்மா, இப்போ தான் ஸ்கேன் எடுத்தேன், ஏற்கனவே கரு வந்து 2வது மாதம் நல்லா வளர்ந்துருக்கு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் வந்து நீங்கள் தலைக்கு ஊற்றலை, அப்போ வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியதானே. இல்லை டாக்டர், எனக்கு அந்தளவு வந்து தெரியல, இப்போ தான் வாமிட்லாம் இருந்தது, அதனால தான் செக் பண்ண வந்தேன், நல்லா கரு வளர்ந்துருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, பத்திரமா இருக்கணும், சரி உன் வீட்டுக்காரர் வரும்போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வாங்க, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரிக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.